ஸோ இப்போ என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, நான் நெறைய ரூல்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? திஸ் இஸ் நாட் அ காம்ப்ரிஹென்சிவ் லிஸ்ட். ஓகே. அதுல நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. வந்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் ஒரு ஹை லெவல் டாப் 5 அதுன்ற மாரி குடுக்கணும்னு நெனச்சேன் நான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சோல் பர்ப்பஸ் டெஸ்ட். இது என்ன என்ன அர்த்தம்னா வந்துட்டு, நீங்க சூப்பர் இண்டஸ்ட்ரி சூப்பர் ஃபண்டோ இருக்கிறது எல்லாமே வந்துட்டு, அது பியூர்லி ரிட்டயர்மென்ட் பெனிஃபிட்க்கு மட்டும் தான் இருக்கணும். ஓகே. சூப்பர்ல வீடு வாங்கிட்டு, அந்த இடத்துல நீங்க போய் தங்க முடியாது. ஓகே. நீங்களும் தங்க முடியாது. உங்களோட கிட்ஸோ வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு தே ஹேவ் அ டெஃபினிஷன் ஆஃப் யாரெல்லாம் தங்க முடியாதுன்னு சொல்லிட்டு. குளோசஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதெல்லாம் தங்கக்கூடாது. அவங்க ரென்ட்டுக்கும் வந்துட்டு இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நெறைய பேர் தப்பாவும் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி மாரி வாங்கிட்டு எனக்கு வேணா நான் இன்னொரு நாள் போய் இருந்துக்கிறேன் அப்டின்னா, அது இருக்க முடியாது. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ்எஃப் பாரோயிங். பாரோயிங் பண்ணும்போது வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாரி பேட் டெஸ்ட்ன்னு பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ யூசுவலி அந்த பேட் டெஸ்ட் பண்ணணும்னா வந்துட்டு அதுக்குண்டான காஸ்டிங்கும் இருக்குது. அது ஒண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம் ஜெனரல் இதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேர் லோன் வாங்குவாங்க. ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டிக்கோ, சொந்த வீட்டுக்கோ வாங்குனீங்கன்னா வந்துட்டு, ஒரு 6 மாசம் வந்துட்டு ஒரு இடத்துல இருப்போம். இந்த இன்னொரு பேங்க் வந்துட்டு 0.25 அதிகமா குடுக்குறான், இல்ல கம்மியா குடுக்குறான். டக்குனு அந்த இடத்துல மாறுவோம். அம் இதுல நீங்க வந்துட்டு அ லோன் எடுத்தீங்கன்னா வந்துட்டு, அந்த ஸ்விட்ச் ஓவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸா இருக்கும். ஓகே. எதுக்காக அப்படி சொல்றேன்னா வந்துட்டு, இப்போ நீங்க ஒரு பேங்க் ஏல இருக்கீங்க. அந்த பேங்க் பில வந்துட்டு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுக்குறான், மூவ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த சேஞ்சுக்கே வந்துட்டு ஒரு $2000, $3000 ஆகும். எதுக்குன்னா வந்துட்டு, நீங்க போற பேங்க் வந்துட்டு லாயர் ஃபீ எல்லாம் நம்ம மேல தான் கட்டுவாங்க. ஸோ யூசுவலி நீங்க வந்துட்டு எஸ்எம்எஸ்எஃப்ல லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்விட்ச் ஓவர் இந்த இடத்துல 0.1 குடுக்குறாங்க அப்படின்ற மாரி ஸ்விட்ச் ஓவர் நெறைய பண்ண முடியாது. பேசிக்கலி யூ கோ வித் ஒரு நல்ல புரொவைடர் கிட்ட ஆரம்பத்திலேயே போயிட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஸ்டிக் வித் ஹிம். ஓகே. அதனால போவே முடியாதுன்னு சொல்ல வரல. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் வேரியேஷன் இருந்ததுன்னா, டெஃபினெட்லி நீங்க போலாம். பட் அந்த ஒரு பாயிண்ட் நீங்க பார்த்துக்கணும்.